நமக்கு அநேக தேவைகள் உண்டு, அநேக கேள்விகள் உண்டு. தேவனிடத்துல நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த மாதத்துல நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த மாதத்துல எப்படி எங்கள் தேவைகள்லாம் சந்திக்கப்படும். அநேக தேவைகள் இருக்கிறதே, நாங்கள் எப்படி அந்த தேவைகள்லாம் சந்திக்க போகிறோம்னு தெரியல. நாங்க என்ன செய்யணும், எங்க போகணும், என்ன தொழில் செய்யலாம், வேற தொழில் ஏதாவது மாற்றலாமா, இனி ஏதாவது புதிய தொழிலை ஆரம்பிக்கலாமா என்று அநேக குழப்ப நிலைகளோடு நாம் காணப்படுகிறோம். ஆண்டவரிடத்திலும் இப்படிதான் ஒரு தேவ மனிதர் கேட்ட ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் அதில் 6வது வசனத்துல அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றார். இங்கு சவுல், தேவ மனிதனாகிய சவுல், ஆண்டவருடைய பிள்ளைகளை மிகவும் வேதனைப்படுத்தின ஒரு சவுல், தேவனுக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்த ஒரு சவுல், தேவனிடத்துல பேசுகிற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல வாசிக்கிறோம். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்கிறான். அதுபோலதான் நாமும் இன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமான அநேக காரியங்களை ஒருவேளை செய்திருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்திருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்திருக்கலாம், ஒருவேளை அநேக காரியத்துல தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் தேவனிடத்துல இந்த மாதத்திலும் நம்ம கேட்கிற கேள்வி, நான் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சவுலிடத்துல பேசின தேவன் நம்மிடத்திலும் பேச சித்தமாயிருக்கிறார்.